இப்ப போலீஸ் ஒரு பக்கம் உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேணாம் மல்லி. நாமளுமே போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப விஜய் மல்லிய பார்த்து சொல்றாங்க. வேணாங்க நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த தீபிகா அப்பவுமே கோவப்பட்டுப்பாங்க. நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா விஜய் கேட்கிறதா இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அந்த பையன் யாரு? ஏன் கத்தி வாங்குனான்? அந்த கத்திய ஏன் கொண்டு வந்து நம்ம வீட்ல வச்சான்? அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி மல்லிகிட்ட இப்ப விஜய் சொல்றாங்க. அதனால இப்ப வெண்பவ ஸ்கூலுக்கு ஆட்டோல அனுப்பி வச்சுடுறாங்க. இனிமே தொடர்ந்து அந்த ஆட்டோவிலேயே அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்ததா இன்னொரு விஷயத்த நீங்க எவ்வளோ பேர் கவனிச்சீங்க அப்படிங்கிறதே தெரியல. விஜய், மல்லி 2 பேருமே திடீர்னு ஒரு கார்ல வருவாங்க. கார் வித்தியாசமா இருக்கும். அதுபோல ஒரு ஸ்கூட்டர், பைக் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து புது புது வண்டிகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில வெண்பாவ ஏன் ஆட்டோல அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா தீபிகாவோட குழந்தையுமே அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஒரே ஆட்டோவுல போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறதால அந்த ஒரு தருணத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப விஜய், மல்லி 2 பேருமே அந்த பையன தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயே அட்ரஸ் எல்லாம் கேட்டு கேட்டு ஒரு வழியா கண்டுமே புடிச்சிடுறாங்க. இப்ப அந்த பையனையுமே பார்த்துடுறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த எடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவ காமிக்கவுமே அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஏன் இந்த மாரி பண்ணுன?" அப்படிங்கிற மாரி தான் விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. "நீங்க என்ன போலீஸா? உங்ககிட்ட நான் ஏன் பதில் சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப நீ என்கிட்ட பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா, நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி இப்ப விஜய் மிரட்டுறாங்க அப்படிங்கிறதால அந்த பையன் நடந்த உண்மைகள எடுத்து சொல்றாங்க. இதன் பின்புலத்துல யாரு இருப்பாங்க? நிச்சயமா இந்த ராஜி, ரகு 2 பேரும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த கத்திய மாத்தி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, மல்லி மேல பழி வரும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்கலாம். ஆனாலுமே இந்த குற்ற பின்னணியில நிச்சயமா கதிரேசனுக்கு தான் தொடர்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.